கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் சொந்தமல்ல, ஒரு நிமிஷம் கண்கள் அடைத்து நம்ம செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நேரமும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்க மேல இருந்து வருவதற்காக நன்றி கர்த்தாவே. எலியாவின் ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதம் செய்தது போல எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்ப ஆசீர்வாத பெருவிழா ஒரு அனுகிரகமா இருக்க, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமா இருக்க, இந்த தேசம் ஆமேஸ்வரத்தை அதிசயப்படுத்தக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் எங்க மத்தியில திருச்சி பகுதியிலிருந்து கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரே அக்கினியை போடுவது அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் கர்த்தாவே. தாசன் மூலமாய் கர்த்தாவே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கொஞ்ச நேரம் உடைய சமூகத்தில் எங்களை பயன்படுத்த உதவி செய்ய ஆண்டவருடைய கரத்துல எங்களை பயன்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபைக்குள்ள நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய செய்தியாளரை அம்மே சொந்த கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இப்படிப்பட்ட குடும்ப ஆசீர்வாத கூடை கொஞ்சம் கம்மியா பாஸ்டர், இப்படிப்பட்ட கூடைக்கு ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்பாக இருக்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் என்னை அன்போடு அறிமுகப்படுத்தின பாஸ்டர் டோனி ஸ்டீபன் ஐயா, பிஷப் ஐயா, உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி செலுத்துறேன். திருச்சி வரப்பெல்லாம் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு தேவ மனிதர். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர். அது மட்டும் இல்லை, அவங்க மூலமா பாஸ்டர் அறிமுகப்படுத்தி, பாஸ்டர் எனக்கு அறிமுகம் இல்லை, ஆனா இங்கிட்டு தென்காசி பக்கம் நடக்கிற கூடுகைகள்ல மாசம் ஒரு முறைனாவது ஆன்லைன்ல தினமும் மார்னிங் நான் பேசுறது வழக்கம். பிரதர் ராஜா அவங்க தானே, ராஜா சம்திங் ராஜா, அது என்ன ஜெபக்குழு தெரியல, அந்த ஜெபக்குழுல தொடர்ந்து நாங்க அடிக்கடி பேசுவது உண்டு. இன்றைக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ மீட்டிங் கூடுவாங்க, யூத் மீட்டிங்கு இல்லை வர்ஷிப் நடத்துறதுக்கு இல்லை செய்தி கொடுக்க கூடுவாங்க. போய் பாட்டு பாடுவோம், ஒன்று பண்ணுவோம். ஆண்டவர் ஆங்காங்கே வசனங்களை வாசிக்கிற பொழுது, வசனங்களை தியானிக்கிற போது ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த நாள்லையும் பாஸ்டர் அழைச்சப்ப சரி வரேன் பாஸ்டர் அப்படின்னு. ஆனா இதனுடைய தலைப்பு என்னன்னா குடும்ப ஆசீர்வாத கூடுகை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கிறீங்க? பாதி பேரு கையே அந்த ஆளதான் பாஸ்டர் நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேன். ஹல்லேலூயா. எனிவே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிருங்க. எத்தனை பேர் கூட்டு வர போறீங்க? என்ன இருக்கிறவங்க வீட்டுல இருக்காங்க பிடிச்சிருந்துருங்க. ஹல்லேலூயா. யாரை விட்டுறக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு ஏதோ வயசுல முதிர்ந்தவங்கள அவங்க எல்லாம் கூடுவாங்க. பாஸ்ட் சின்ன பையனை போய் கூட்டு வந்திருக்காரு. பாருங்க, என் வாழ்க்கையில குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்ப பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு 2019 ஆண்டு திருமணம் நடைபெற்றது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் போலவும் போயிட்டு இருக்கப்போ 1 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனாங்க, குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த பிறகு குடும்பத்துல ஒரே போராட்டம், பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள், பலவிதமான நெருக்கடி. ஏன்னா அப்பதான் புதுசா ஊழியத்தையே நான் தொடங்கி இருக்கிறேன். புதுசா ஊழியத்தை தொடங்கினப்ப குடும்பத்துல ஒரே போராட்டங்கள், பிரச்சனை. மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனவங்க தான் ஆளையே காணோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கும் அது மாதிரிலாம் நடக்குது இல்ல? ஆமென். அந்த பொண்ணுகளை கெடுக்கிறதே அவங்க தாய் தகப்பன் தான். என்ன ஆமென் வர மாட்டுது? ஹல்லேலூயா. ஆமா, வீட்டுக்கு வந்தானா புருஷன் சொல்லிவிட்டான், அவங்க கூட நான் அனுப்ப மாட்டேன். கட்டுறப்ப மட்டும் என்னது மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு உருகிறது, அப்புறம் கோப்ல ஹல்லேலூயா அவரை விரட்டி அடிச்சு போறது, நம்ம பிரச்சனை படுறது. இது ஒண்ணு சொல்லிட்டா போதும். நம்ம தாய்மார்கள் இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, திருச்சி பக்கம்லாம் பொம்பளை பிள்ளைங்க வளர்றப்ப வீட்டுல சோறு கூட ஆக்க மாட்டேதுங்க, படுத்து தூங்கின மினிமாவே தான் இருக்குது.
இங்கேயும் அப்படித்தானா ஆண்டவரே? அங்கிட்டு தான் நினைச்சேன். இங்கிட்டலாம் கிராமத்துல சரி காலைல எந்திரிச்சு வீட்டுல இது எல்லாத்தையும் சமைச்சு வீட்டை கூட்டி வாசலை கூட்டி கோலம் போட்டு பாதி பேர் ரசிக்கப்பட்டிருக்கோம், நாங்கெல்லாம் கோலம் போட மாட்டோம் அப்படின்ற லெவல்ல எல்லாம் இருக்கிறீங்க. சரி தண்ணியனாவது தெளிச்சு தொலைங்கன்னா அதுவும் தெளிக்கிறது இல்ல. வீட்டுல இருக்க ஆண் மக்கள் தான் தெளிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பாருங்க, அதுக்கு 2 பேரும் ஆமேன்றாங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கிற நிலைமையில ஒரே போராட்டம், பிரச்சனை. தாய் வீட்டுக்கு போனவங்க ஆளையே என்னது காணோம். ஏதோ 1 மாசம் 2 மாசம் 1.5 வருஷமா ஆளை காணோம். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வரமாட்டது? அல்லேலூயா. பாருங்க, இந்த சாட்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சொல்லிட்டு அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். அவங்க போனவங்க திரும்பி வரவே இல்லை. நான் திருமணம் பண்றப்ப இந்த எஃபெக்ட மட்டும் எடுத்துருங்க. அந்த வந்துகிட்டே இருக்குல்ல, ரிப்பீட் ஆகுதுல்ல, அதை மட்டும் எடுத்து இன்னும் கொஞ்சமா குறைச்சிருக்கு. பாருங்க, போனவங்க வரல. நான் கல்யாணம் பண்ணப்ப வரதட்சணையே அவன் என்ன பண்ணல, 2 காரு, 20 பவுன் நகை, என்ன அல்ல, இது எதுவுமே வாங்கல. ஒரு செம்பு கூட வாங்கல. இப்படி நம்ம போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கல்யாணத்துல ஆளுக்கு பாதி என்னது, இங்கெல்லாம் ஒரு வேலை டவுரி கீரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கவனம். ஆமென். என்ன அல்லேலூயா. தாய்மார்கள் அந்த டவுரி கேட்கறதுல அப்படியே நேக்கா 2 பேரை உள்ள தள்ளி விட்டு நீங்க கேளுங்க, நாங்க என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாஸ்டருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? பாஸ்டர் எத்தனை மணிக்கு பாஸ்டர் முடிக்கணும்? பாஸ்டர் முடிக்கிறது 9:30 சரியா முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா கேட்டுக்கணும்ல, நான் பாட்டு பேசிட்டே போனா நேரம் ஓடி போயிடும். இப்ப என்ன சொல்ல வந்தேன் பாருங்க, வரதட்சணை இல்லாம என்னது கல்யாணம் நடந்து முடிஞ்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. ஒருவேளை இங்க நீங்க யாராவது வரதட்சணை கேட்கணும்னு பிளான் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உங்களை திருத்திக்கணும். ஆண் மக்களை பெற்றவர்கள், ஆண் மக்களை பெற்றவங்க நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, பொண்ணு வீட்டுக்கு வரப்ப என்ன வாங்க கூடாது, நல்லா பாருங்க, நல்லா அறிக்கை பண்ணிட்டீங்க. டேவிட் கணேசன் அடிக்கடி சொல்லுவாரு, சொல்லிவிட்டாங்க, இதுக்கு மீறி வேற ஏதாவது சொன்னா என்ன ரத்தம் கக்கி என்ன பண்ணிருவீங்க, போயிருவீங்க. எனக்கு தெரியாதுப்பா. பாருங்க, ஆமென் அல்லேலூயா சொல்லிவிட்டு அன்னைக்கு போய் வேணாது வரதட்சணை எவ்வளவு கொடுப்ப அப்படிலாம் கேட்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, இப்படி கல்யாணம் பண்ண நிலைமையில போயிட்டு ஒரே பிரச்சனை. 1.5 வருஷம் ஆச்சு. குடும்பத்துல ஒரே போராட்டம். எனக்கு நிம்மதி இல்ல, ஒரே போராட்டம். அங்கேயும் நிம்மதி இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளைய வேற பெத்தெடுத்தாச்சு, பிள்ளைய போய் பார்க்க முடியல. ஒரே பஞ்சாயத்தா இருக்கு. இங்கிட்டு போனா இங்கிட்டு பிரச்சனை, அங்கிட்டு வந்தா அங்கிட்டு பிரச்சனை. நம்ம ஆளுக்கு நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க. போன் அடிச்சு ஒரு பாஸ்டர் அடிக்கிறாரு, பாஸ்டர் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. உனக்குலாம் மனசாட்சி இருக்கா பாஸ்டர்னா? யோ, நானாயா துரத்துனேன், அவளா போய் உட்கார்ந்துட்டு என்னையே உயிரை வாங்க இருக்கேன். அல்லேலூயா. பாருங்க, இப்பெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறேன். நான் அவளா போயிட்டா இவங்க நம்ம ஆளுங்க போற போக்கில் நம்மள வந்து 2 ராவிட்டு போறாங்க. நீ ஊழியம் செய்யலாமா? நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளே அப்பதான் ஊழியத்துல வந்த புதுசு வந்து நம்ம நிக்கிறோம். என்ன பண்றது ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். போற போக்கில் நம்மள்ட்ட 2 புகையை போட்டேன். நமக்கு வீட்டுல நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே போராட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல கேஸ கொடுத்துறாங்க. மனைவி வீட்டுல போய் ஸ்டேஷன்ல போய் கேஸ், என்ன கொடுமை, வரதட்சணை கொடுமை. எனக்கு பகீர் ஆயிடுச்சு. என்னடா ஒரு செம்பு கூட வாங்கல, வரதட்சணை கொடுமையா? சரி போடு, பரவாயில்ல, உள்ளனாவது போய் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் திருமணம் செய்கிற பொழுது எல்லாமே நம்ம சொல்லிதான் எடுக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல தான் எடுக்கிறோம். நல்லது கெட்டது எல்லாமே என்ன பண்ணோம், நடக்கும், முன்ன பின்ன இருக்கும். நீங்க தான் உங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீங்க தான் உங்க பசங்களுக்கு சொல்லணும், நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா கை தட்டிடணும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. இப்படி போறப்ப கேஸ் கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானபடி நீங்க என்ன பண்ணுங்க,
செய்யுங்க. எனக்கு உள்ளுக்குள்ள இப்ப ஒரு மனசுல என்னைய போய் என்ன பண்ணிட்டாப்ப கேஸ் கொடுத்துட்டா. இப்ப உங்க மேல உங்க பையனை கேஸ் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஏய் வேணாம்டா, உனக்கு என்ன பொண்ணை கிடைக்காது, ஊர்வலத்துல எத்தனையோ பொண்ணு இருக்கு, நீ டைவர்ஸ் என்ன பண்ண என்ன? ஹல்லேலூயா. நம்ம சொல்றது நீ என்ன பண்ணிரு, டைவர்ஸ் பண்ணிரு. உனக்கு என்ன பொண்ணை கிடைக்காது, பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு என்ன பையனை கிடைக்காது உன் அளவுக்கு அப்படின்னு நம்மளே உசுப்பேத்தி விட்டு டைவர்ஸ் வாங்க வச்சு இப்ப அப்படி அந்த மனநிலைக்கு ஆயிட்டேன். பேசாம போய் ஒரு வக்கீலையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இயேசுவின் நாமத்துல மழை நிக்கிட்டேன். ஹல்லேலூயா. போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, என்ன பண்றது என்ன பண்ணல தெரியல. ஒரு கலக்கத்தோட மத்தியில நான் நின்றுட்டு இருக்கிறேன் ஆண்டோடைய பிரசன்னத்துல. அப்ப நான் ஒரு பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் பேசினாரு, நீ மன்னிக்கணும். பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். என் மனசு சொல்லுது, இவ இவ்வளவு தூரம் பண்ணிட்டா, இவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டா, இவ்வளவு சூழ்நிலை, இவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமை, நான் போய் மன்னிக்கணுமா? நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் நிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னிக்கணும். பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்க மன்னிக்கணும். ஒருவேளை இங்க இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார், நீங்க மன்னிக்கணும். என்ன நான் நியாயமா இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன்றீங்க. ஆனா என்ன சொல்லணும், என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். எத்தனை பேர் மன்னிக்க போறீங்க பாருங்க. வயசாகி நம்ம மன்னிக்க மாட்டோங்க. ஹல்லேலூயா. வயசாகி சண்டை, போராட்டம், பிரச்சனை, நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ஆண்டவர் என்னை மன்னிக்க சொல்றாரு. அங்கிட்டு இந்த போராட்டம், என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. அந்த கட்டத்துல நான் சொன்னேன், கடைசியா சொன்னேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு. பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வாரத்திலேயே என் குடும்பம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தது. உன் குடும்பம் தானே சேர்ந்து, நான் எது கை தட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா கையை தட்டி. பாதி பேர் கை தட்ட மாட்டீங்களோ? உங்க பேர் என்ன? முத்து செல்வமா? தெரியா? சுபாஷ், குமார், குமார் பிரதர். நல்லா கை தட்டுங்க பிரதர். ஹல்லேலூயா. பேர் இங்க வந்து சேர்றதுக்கே 2 நாள் ஆகி போயிருது. பிரதர் சாப்பிட போல, நாளைக்கு நல்லா சாப்பிட்டு வந்துருங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தை கர்த்தர் கட்ட ஆரம்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீங்க மன்னிக்கிறீங்களோ? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்தேன்னு சொன்னாரு, நீ சொல்லு இந்த விஷயத்த. வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ மன்னிக்கணும்னு பிள்ளைகளுக்கு நீ சொல்லு. அடுத்து வார்த்தை பேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்? என்ன கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க? குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். நம்ம கத்தி எடுத்துட்டு டிங் 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 ஏய் போற அப்படின்னா என்ன பண்ணிடும்? மன்னிப்பு வராது. ஹல்லேலூயா. விஜயகாந்த் சொல்றாரு, மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத. அப்படி இல்ல, இயேசு சொல்றாரு, மன்னிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நேரம் கை தட்டி 4 பேர் இருந்தாலும் நமக்கு அப்படி பரபரப்பா இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நீங்க என்ன பண்ணணும்? எத்தனை பேர் மன்னிக்க போறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, மன்னிச்சீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாருங்க, வாசிக்கலாம், எடுத்து வாசிப்போம். 2 நாளாகம புத்தகம் 14வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். 2 நாளாகம புத்தகம் 14வது அதிகாரம் 1, 2, 3, 4 3 வசனங்களை. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்று போகிறது, இன்னொன்று வருகிறது. அபியா மரித்து போகிறான், ஆசா அந்த இடத்திலே அரியணையிலே ராஜாவாக மாறிவிடுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அபியானா தேவன் என்னுடைய தகப்பன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஆசா அப்படின்னு அபியானா தேவன் என்னுடைய தகப்பன். சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுவோமா? அபியானா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லணும். தேவன் என்னுடைய, மறுபடியும் சொல்லுங்களேன், தேவன் என்னுடைய. அபியானா என்ன அர்த்தம்? ஆசானா ஹீலர், சுகமாக்குகிறவன் என்ற அர்த்தம். சொல்லுங்களேன், ஆசானா என்ன அர்த்தம்?
சுகமாக்குகிறவன். பாப்பா சொல்லாமா? எல்லாருமே சொல்லாமா? எல்லாமே நீங்க பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. அபியானா என்ன அர்த்தம்? பாதி பேர் தான் ஆண்டவரே இந்த வாய் பேசாதவங்க எல்லாம் இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாதம் கூட குடும்பம் மட்டும் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது. சொல்லுங்க, வாய் தர சொல்லுங்களேன். அபியானா நல்லா நல்லா இந்த வீட்டுல கத்த சொன்னோம்னு வச்சுக்கோங்க, தட்டு பறக்கும். இங்க இருந்து என்ன இங்க கேட்டோம்னா இந்த பிள்ளைங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல வந்து பாக்கணும். ஆனா நம்மள வாரிடுவாங்க. அல்லேலூயா. என் வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, என் பொண்ணு நான் போனோன்னு அமைதியாயிருவா. அவங்க அம்மாட்ட சண்டை போடுவேன் அப்படின்னு நான் அப்பாட்ட சொல்லிடுவேன் உன்னைய உங்களை. அல்லேலூயா. பாருங்க, நல்லா சொல்லுங்க. அபியானா ஆசானா சுகமாக்குகிறவன். சொல்லுங்களேன். பாருங்க, அபியா போறான், ஆசா வருகிறான். பாருங்க, வருகிற பொழுது 2வது அதுல வாசிங்க பின்பகுதியில, அவன் ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் அமெரிக்கையா இருந்தது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? பாருங்க, இந்த 10 வருஷம் தான் இப்ப முக்கியம். நல்லா கவனிக்க போறீங்க. யாரெல்லாம் இந்த செய்தியை கவனமாய் கேட்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில இந்த 10 வருடம் முடிஞ்ச அடுத்த நாட்கள்ல, வருகிற வருடங்கள்ல உங்களுடைய குடும்பம் தலை தோங்குகிறதை பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்ற மாதிரி தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம் 2வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தானாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்வதை, வேதாகமம் சொல்வதை ஆசா செய்தானாம். ஒரு ஆமென். நல்லா சொல்லுங்களேன். ஆமென். நன்மையும் செம்மையுமானதான என்ன அர்த்தம்? தேவன் சொன்னதை நான் செய்யறேன், பைபிள் சொல்றத நான் செய்யறேன். எத்தனை பேர் செய்ய போறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சி மைனர் கொடுங்க. அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்துவோமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான். நல்லா சொல்லுவோமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் பலியாகி என்னை மீட்டீரே. பலியாகி பரலோகம் நிரந்தீரையா. அல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்காக வாழ்றீங்க? பாடுறப்ப எப்படி? பாடுறப்ப எப்படி பாடுறோம்? சொல்லுங்க, நல்ல வாயத்தான் சொல்லுங்களேன். உங்களுக்காக தான் வாழ்றோம். ஆனா வாழ்றப்ப கிறிஸ்துமஸ் அன்னைக்கு புடவை மட்டும் எடுத்து கொடுக்காதீங்க, வீட்டுல ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுக்காதீங்க. அவ்வளவுதான். சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஒரு அழுக, மூஞ்சி வீங்கி, முகர வீங்கி, அப்படியே ஒரு மாதிரி எனக்கு சர்ச்சே பிடிக்கல, கடவுளே பிடிக்கலன்னு பிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடும்? எதுக்காக? சேலம் எத்தனை முழம்? 6 முழமா? 8 முழம் சேலைக்காக இந்த அண்ட சராசரத்தை படைச்ச ஆண்டவரே என்ன பண்ணிடுறது? கவுத்தி விட்டு போயிடுறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்காக? 8 முழம் சேலைக்காக, ஒரு டிரெஸ் கிடைக்கலன்றதுக்காக, ஏதோ ஒரு சின்ன சின்ன ஜெபங்கள் கேட்கப்படலன்றதுனால யார மறந்துட்டு போயிடுறோம்? சொல்லுங்களேன். பாருங்க, கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசுவே, இயேசுவே, இன்னைக்கு சூழ்நிலையை மாற்றுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. அல்லேலூயா. உமக்காகத்தான், உம்மைத்தான் பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி பரலோகம். பாருங்க, ஆசா என்ன பண்ணா? தேவன் சொன்னதை செஞ்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் சொன்னதை செய்ய போறீங்க? அங்க அபிஷேகத்துல நடந்தா எங்க வந்துருவாங்க? இங்க வந்துருவோம். இங்க இருந்து அங்க போவோம்.
சபையவே ஒரு ரவுண்ட் அடிக்கும், ஆனா அது என்ன பண்ணாது? சொல்லுங்களேன் நல்லா. ஊரு புறணி, உலக புறணி, எல்லா புறணியும் பேசும். ஆமே. ஆனா கடவுள் என்ன பண்ணாது? மத்தவங்களை என்ன பண்ணாது? சொல்லுங்களேன், மன்னிக்கவே. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும்? எத்தனை பேர் மன்னிக்க போறீங்க? அபியா செத்தான், ஆசா வந்தான், கர்த்தர் சொன்னதை செஞ்சான். நன்மையும் செம்மையுமானதை செஞ்சானா என்ன அர்த்தம்? சொல்லுங்களேன், கர்த்தர் சொன்னதை எத்தனை பேர் செய்ய போறீங்க? இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல போய் என்னப்பா கத்துட்டு வந்தீங்க? இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? நான் சொல்றேன், நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்புறவங்க நல்ல கையை தட்டி நன்மையும் செம்மையுமானதை என்ன பண்ணணும்? செய்யணும். பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க யாராவது. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி ஹல்லேலூயா. பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு அந்நிய தேவர்கள். அதுல ஸ்டார்டிங் என்ன சார் ஆரம்பிக்குது? அந்நிய தேவர்களோட பலிபீடத்தை என்ன பண்ணாங்களா? மேடைகளை அகற்றி. அதனால நீங்க கடப்பார சுத்தியில் எடுத்துட்டு போய் எங்காவது போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஐயோ, எனக்குள்ள ஒரு பெரிய கிதியோனோட வைராக்கியம் வந்துருச்சு, அதனால நான் ஏதோ ஒண்ணு பண்ண போறேன். இல்ல, நீ ஒண்ணும் செய்ய வேணாம். கர்த்தருடைய உடன்படிக்கை உனக்குள்ள இருந்தா தாகோன் தலைக்கு புற விழுகும். என்ன ஆமேன் வரமாடுது? கர்த்தருடைய வல்லமை யாருக்குள்ள இருக்கணும்? உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஒரு அலைய சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நல்ல காது கொடுத்து கேட்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? பாருங்க, மன்னிக்கணும். அடுத்து எல்லாத்தையும் வெட்டி எடுக்கணும்னா பாருங்க, மார்க் புத்தகத்துல 7:8 சம்திங் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுறதா மனுஷன் என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்து. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 7வது அதிகாரம் நினைக்கிறேன். 7-8 தெரியல, எடுங்க. பாருங்க, மனுஷனுக்குள்ள போறது எதுவும் மனுஷன் என்ன பண்ணாது? இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு காலைல போயிடும். ஆமென். பாருங்க, அவன் இருதயத்துல போகாம எங்க போகுதான்? வயிற்றுல போகுது. நீங்கி போகும். மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுறதா மனுஷன் என்ன பண்ணும்? பாருங்க, இன்னைக்கு விக்கிரக தோப்பை வெட்டி சிலைகளை அகற்றி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் பண்ணா என்ன சொல்றாரு? ஆசா என்ன பண்ணான் அந்த 10 ஆண்டுகள்ல? பாருங்க, அவன் அப்பா பண்ணத உடனே சில விஷயங்களை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்? மன்னித்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். நன்மையும் செம்மையுமானதை என்ன பண்ணான்? செய்தானாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இயேசு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு? இப்ப மன்னிக்க சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் யார் கூட இருக்கா? சொல்லுங்களேன். நம்ம கூட இருக்கிறோம். சூழ்நிலை மாறும். சூழ்நிலைகளை என்ன பண்ணுவாரு? ஆசா என்ன பண்ணான்? தேவன் சொன்னதை சொல்லுங்களேன். தேவன் சொன்னதை இன்னைக்கு ஆரம்பிக்கிறப்ப நான் சொன்னேன், நீங்க என்ன பண்ணணும்? குடும்பத்துல மன்னிக்கணுமா ஜெபம் பண்ணணும்னு சொல்லணும்? ஜெபம் பண்ணுமா? நல்லா